சாரி. அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम है रहीम सस्सई. रहीम सस्सई के कुछ दोहों के बारे में हम आज विचार विमर्श करने वाले हैं. कल हमने कुछ दोहों के बारे में देखा था, अध्ययन किया था. आशा है कि आपको पसंद आ गया होगा. आप इसको लाइक करें और दोस्तों में बांटें, शेयर करें और सब्सक्राइब करें. ये अत्यंत ज़रूरी है सब्सक्राइब करना. और साथ साथ कमेंट्स में अपना विचार प्रकट करें ताकि हमारे लिए वो प्रेरणादायक रहेगा. நீங்கள் பார்க்கின்ற இந்த வீடியோ, இந்த பதிவு தங்களுக்கு பிடிக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே நீங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் பதிவிடுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பணியை தங்கள் ஆசையுடன் துவக்குகின்றேன். ரஹீம் சொல்கிறார், ரஹீம் சொல்லியிருக்கிறேன், பக்தர் மட்டுமல்ல, அமைச்சர் மட்டுமல்ல, பாதுகாவலர் மட்டுமல்ல, மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியும் கூட, சிறந்த கருத்து பெற்றவன் கூட அவர் சொல்கிறார், ஜோ ரஹீம் சோ इत करे, जो गरीब सो इत करे, ते रहीम बढ़ लो, ते रहीम बढ़ लो, कहा सुदामा बापुरो, कृष्ण मिताई जोग, कृष्ण मिताई जोग. जो गरीब सो इत करे, ते रहीम बढ़ लो, कहा सुदामा बापुरो, कृष्ण मिताई जोग. रहीम कहते हैं, जो गरीब की भलाई करे वे ही बड़े होते हैं. जो गरीब सो इत करे, सो मतलब कि जो गरीब की भलाई करे, ते मीन्स वे. रहीम कहते हैं बड़ लोग, யார் ஏழைக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள். உதவாதவர்கள் இட்டார் பெரியோர், இடாதோர் சிறியோர், பட்டாங்கில் உள்ளபடி என்று ஔவையார் பாடுவார். அதுபோல இங்கே கஹா சுதாமா பாப்புரோ கிருஷ்ண மிதாயி ஜோக். கிருஷ்ணன் கடவுள், துவாரகனுடைய மன்னன், அவருடைய நண்பனாகிய சுதாமா குசேலன், ஏழை பிராமணன், மிக்க வறியவன், ஒருவேளை உணவுக்கே வழியில்லாமல் தவித்தவன். அந்த சுதாமாவை, தன்னுடைய பிள்ளை பருவத்து சுதாமாவை, தான் விளையாடும் பருவத்திலே தன் கூட இருந்த சுதாமாவை தமிழிலே குச்சேலன் என்பார்கள். அந்த குசேலனுக்கு அவர் அனைத்தையும் கொடுத்து, கேட்காமலேயே கொடுத்தார். தன்னுடைய நட்பை அவர் வலுப்படுத்தி கொண்டார். கிருஷ்ண மிதாயி ஜோக். தன்னுடைய நட்பை அவர் தவத்தை போல வலுப்படுத்தி கொண்டார். அவருக்கு கஷ்டம் வந்தபோது அவர் கேட்காமலேயே போய் அவருக்கு உதவி செய்தார். ஆகவே யாரெல்லாம் ஏழைக்கு உதவுகிறார்களோ அவர்கள்தான் பெரியோர். जो गरीब की मदद करे, गरीब की भलाई करे, गरीब की सहायता करे, वे ही महान होते हैं, वे ही बड़े लोग होते हैं, वे ही महान होते हैं. श्री कृष्ण भगवान हैं और मथुरा के राजा हैं, फिर भी उन्होंने अपने बचपन के साथी सुदामा को नहीं वो स्मरण में रखा, उनको नहीं भूला और उनकी मुसीबत में वे उनके पास गए और अपने मंत्री को भी साथ ले गए और उसके लिए सब कुछ देकर
महलासो देख करके उसकी गरीबी को दूर किया। यही है मित्रता की महिमा। यही मित्रता की महिमा। வள்ளுவர் சொல்லுவார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பார். அருமையான வரிகள். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்முடைய உடுக்கை, நம்முடைய இடையில் இருக்கின்ற ஆடையானது அவிழும் பொழுது நம்மையே அறியாமல் கை சென்று அதை நழுவாமல் கீழே விழாமல் கட்டி நம்மை காத்துக் கொள்கிறது அல்லவா? அதுபோல நண்பன் விழாமல் காத்து அவன் நலத்தை பேணுவதுதான் ஒரு சிறந்த நண்பனுக்கு அழகு என்கிறார் வள்ளுவர். அதுபோல் இங்கே ரஹீம் சொல்கிறார், ஜோ கரீப் சே இத்த கரே ஏ रहीम बड़ लोग कहाँ सुदामा बापरो कृष्ण मिताई जो। ठीक है ना? अच्छा, और दूसरा, அதாவது தவறு செய்பவர்கள் அனைவருமே ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். தவறு செய்கின்ற அனைவருமே ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள். ஒரு இளைஞன் பிற்பாக்கெட் அடிக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தையோ அது பர்ஸையோ திருடுகிறான். அவன் பிடிபடுகிறான். அப்பொழுது அவனை மக்கள் கேட்பார்கள், ஏன் அப்பா எப்படி செய்கிறாய்? அதற்கு அவன் சொல்வான், வயிறு பசிக்குதுங்க, எனக்கு பசிச்சது, அதனால தான் நான் எடுத்தேன், அதான் நான் திருடினேன். பசி இல்லாமல் இருந்தால் நான் திருட மாட்டேன். எனக்கு ஒரு வேலை யாருமே தரவில்லை, வேலையும் எனக்கு கிடைக்கவில்லை. கிடைத்து இருந்தால் நான் அதை கொண்டு உயிர் வாழ்ந்திருப்பேன். ஆனால் உயிர் வாழ எனக்கு தேவையான வசதி, வருமானம், வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு கிட்டவில்லை. ஆகையால் நான் இந்த பிழைப்பை செய்கிறேன் என்று அவன் கூறுவதை பார்க்கலாம். இப்படி நிறைய பேரை பார்க்கலாம். நீங்கள் ஏண்டா பிச்சை எடுக்கிறாய்? எனக்கு வறுமையில் இருக்கிறேன், எனக்கு வாழ வழி இல்லை, வசதி இல்லை, இடம் ஒன்றுமே இல்லை, ஆகவே பிச்சை எடுக்கிறேன். ஆக ஏன் பிச்சை எடுக்க? எல்லாமே வயிற்றுக்கு தான், எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா என்று அவர்கள் தன் செய்கைக்கு அவர் நியாயம் கற்பிப்பார்கள். ஒரு குடிகாரன் சொல்லுவான், நான் கவலை மறப்பதற்காக குடிக்கிறேன். ஒரு தவறுக்கு ஒரு காரணம் அவர்கள் சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக திருடுகிறவனும் சரி, பிச்சை எடுப்பவனும் சரி, அவன் சொல்லும் ஒரே காரணம், எல்லாமே வயிற்றுக்காக, எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா. பாட்டை உண்டு, கவியரசர் பாட்டிருப்பார், எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. பூம்பும் மாட்டுக்காரன் முதல் குரங்காட்டி வரைக்கும் சொல்வது, நான் வயிற்றுக்காகத்தான் செய்கிறேன். ஆக எல்லாமே வயிற்றுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா என்று பாடுவதைப் போல, காரணம் சொல்லுவதைப் போல இங்கே ரஹீம் அவர்களும் சொல்கிறார், தன்னுடைய வயிற்றை தான் வயிற்றுக்கு இல்லை, ஆகவே நான் திருடப் போகிறேன், திருடுவேன் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் தன் வயிற்றை பார்த்து அவர் அழுகிறார். அதே போல ஔவையார் அவர்களும் தன் வயிற்றை பார்த்து புலம்புகிறார். என்ன புலம்புகிறார் ஔவையார்? ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளைக்கு ஏழென்றாய் ஏழாய், ஒரு நாளும் என் வலி அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது என்று பாடுகிறார் ஔவையார். அப்போது ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், இன்றைக்கு உணவு இல்லையப்பா வயிறே, வயிற்றை பார்த்து அதான் கேட்குறார், இன்றைக்கு உணவு இல்லை, ஆகவே இன்றைக்கு உனக்கு விடுமுறை, உனக்கு உணவு கிடையாது என்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை. எப்படியாவது எங்கேயாவது கேட்டு ஒரு பழமாவது, அல்லது அந்த சாதுக்கள் சொல்லுவாங்களாம், அதாவது புளிய மரத்தில் உள்ள இலைகள்லாம் கூட பறிச்சாப்பிடுவாங்களாம்.
சாதுக்கள். புளிய மரத்தினுடைய அந்த புளிய மரத்திலே புளிப்பாக இருக்கும். அந்த இலையை கூட அவர்கள் பறித்து தின்பார்களாம் வயிற்றுக்காக. அப்படி ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பா என்று சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறாய். சரி, 2 நாளைக்கு 7 என்றாய் 7ஆய். இன்னைக்கு நிறைய உணவு இருக்கிறது. ஆகவே 2 நாளைக்கு ஆகிற போல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒட்டகம் ஒரு வாரத்துக்கு வேண்டிய உணவை தான் சாப்பிட்டு கொள்வாமா. சாப்பிட்ட பிறகு அதை கொஞ்சமாக எடுத்து அதை போட்டு சாப்பிடுவாமா என்று சொல்வார்கள். அது உண்மையாக தெரியாது. ஆனால் அப்படி சொல்லப்படுகிறது. ஒட்டகம் ஒரு வாரத்துக்கான உணவை தன் வயிற்றுக்குள்ளே சேமித்து வைத்துக்கொள்ளும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு சாப்பிடும் என்று சொல்வார். ஏனென்றால் பாலைவனத்திலே உணவு கிடைப்பது கஷ்டம். ஆகவே அது நீரையும் உணவையும் தன் வயிற்றுக்குள்ளே சேர்த்து வைத்துக்கொள்ளும் என்று சொல்வார்கள். அதுபோல் 2 நாளைக்கு வேண்டிய உணவை நிறைய இருக்கிறது, நான் வயிற்றிலே போட்டுக்கொள்கின்றேன் என்று சொன்னால் அதற்கும் நீ கேட்கப்படுகிறாய். இந்த உலகில் மனிதன் வேண்டாம் போதும் என்று சொல்வது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால் உணவு மட்டும்தான். போதுங்க போதுங்க, பஸ் காஃபி ஹே, பஸ் காஃபி ஹே, சாப்பிட்டாச்சு, போதும். ஆனால் நீங்கள் நகையோ பணமோ பொன்னோ பொருளோ எவ்வளவு கொடுத்தாலும் போதும் என்று மனிதன் சொல்ல மாட்டான். போதும் என்ற மனமே பொருள் செய்யும் மரபு என்பார்கள். ஆக जो कुछ हमें मिलता है उतने ही से मनुष्य संतुष्ट नहीं होता। और कुछ दो, कुछ और दो, कुछ और दो, कुछ और दो, यही कहता फिरता है। लेकिन जब भोजन का वक़्त आता है तब वो कहता है काफ़ी है, मेरा पेट भर गया है। किसने कहा मेरा पेट भर गया है? तो जोक है, मेरा पेट भर गया, मुझे और कुछ नहीं चाहिए। लेकिन बाकी इतने भी धन दौलत पैसा प्रॉपर्टी आए सबको क्या करता है, हाँ और दो, 1 घर 2 घर 3 घर 4 घर, जितने भी 4 जहाज 4 बंदरगाह, और भी बंदरगाह चाहिए। जितने भी धन दौलत आते हैं उससे मनुष्य संतुष्ट नहीं होता। सिर्फ भोजन से खाने से मनुष्य संतुष्ट होता है, कहता है कि बस काफ़ी है, मुझे और कुछ नहीं चाहिए। अब 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், 2 दिनों के लिए लायक भोजन मैं तुमको देता हूँ, ए पेट से पूछते हैं, ए पेट, लेकिन वो नहीं मानता है, रोज़ खाना पड़ता है। 2-3 बार नहीं तो 2 बार ही तो 1 बार तो खाना ही पड़ता है, वो छोड़ता नहीं। ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றாய் 7ஆய், ஒரு நாளும் என் வலி அறியாய். அந்த உணவை நான் சேகரிப்பதற்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேதனைப்படுறேன் என்று நீ அதை உணர மாட்டாய். உனக்கு வேண்டியது உணவு தானே வயிறே. तुम मैं उस 1 जून खाने के लिए कितना मुसीबत उठाता हूँ, कितना परिश्रम करता हूँ, कितना तकलीफ़ उठाता हूँ, क्या क्या करता हूँ, ये सब इन सब की परवाह तो नहीं करता, रोज़ मांगता है। ஒரு நாளும் என் வலி அறியாய், इडुम्बेकोर एन बहिरे, मेरे लिए तकलीफ देने वाली वो मेरे पेट, इडुम्बेकोर एन बहिरे, इडुम्बे என்றால் துன்பம், इडुम्बेकोर एन बहिरे उन्नोடு வாழ்தல் அரிது, तेरे साथ गुजरना जीवन गुजारना मुश्किल है, मुसीबत है என்று பாடுகிறார் அவையார். அதுபோல் வயிற்றை அவர் காரணமாக வைத்து எல்லோரும் சொல்கிறார்கள், அப்படி நான் சொல்ல மாட்டேன். இங்கே ரஹீம் कहते हैं, ரஹீம் சொல்கிறார், ரஹீம் कहते सुपेट सो, நல்பெயரை பார்த்தவர் சொல்கிறார், सुपेट सो अपने अच्छे पेट से कहते हैं, क्यों न भयो तू पीठ, तू क्यों मेरे पीठ ना बनो, भयो मिस बनो, நீ என் முதுகாக ஏன் ஆயிடக்கூடாது. இப்போ पीठ में चाहे जितने भी रखे हम ढो सकते हैं, 1 रखो 2 रखो 3 रखो 5 रखो, उसको ढो सकते हैं, चुमक बढ़ियों, लेकिन पेट में नहीं। रहीमन कहता सुपेट सो अपने पेट से, क्यों न भयो तू पीठ,
நீ ஏன் வயிறே முதுகாக மாறக்கூடாது. சரி, ரீத்தே அன்ரீத் கரெக்டாக. நான் இப்போ சொன்னேன் உனக்கு, வயிறு காலியாக இருந்தால் எதையாவது செய்து சாப்பிட தோன்றுகிறது. அன்ரீத் ஜோ ரீத்தி நெய் ஹை ஓ அன்ரீத்தி ஹை. அதாவது தவறானது, முறையற்ற செயல் இதோ, அதை செய்தாவது நான் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய வயலிலே கிழங்கை திருடியாவது நாங்கள் சாப்பிட வேண்டும். கஃபன் என்ற கதையை சொல்வார், பிரேம்சந்தர் சொல்வார். दो बाप बेटे थे, दोनों आलसी थे। एक जून काम करते तो खाते तो 3 रोज भूखे रहते। रात को अड़ोस पड़ोस के खेतों में जाकर वहाँ उगे हुए आलू को खोदते और उसको खाते, अपना पेट भरते या ईख को तोड़ते और रात को चूसते। इस प्रकार वो क्यों ऐसा करते हैं? एक अनरीति काम है, बुरा काम है। किस लिए करते हैं? वे अपने पेट के लिए। रीते खाली है हो तो उन वैर खालिயாக இருந்தால் जो करता है अनरीति, இதெல்லாம் முறையற்ற செயலோ செய்யக்கூடாத செயலோ, அதை நீ என்ன செய்ய வைக்கிறாய்? ரீத்தே அன்ரீத்தி கருத்து. வயிறு காலியாக இருந்தால் இதெல்லாம் செய்வது முறையில்லையோ, முறையற்ற செயலை நீ எனக்கு செய்ய வைக்கிறாய். சரி, நிரம்பி இருந்தால் பரே. நிரம்பி இருந்தால் அந்த காலத்தில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா திண்ணை கட்டிருப்பார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம். தற்போது அப்படிப்பட்ட வீடுகள் கிடையாது. திண்ணை கட்டி வீடுகள் இப்பொழுது கிடையாது. அந்த வீடுகளிலே வழிப்போக்கில் வருவார்கள். எங்கள் வீட்டிலே அப்படி இருக்கும். கதவை தட்டுவார்கள். என்னன்னு கேட்டால், ஐயா நான் வழிப்போக்கன், ஏதாவது எனக்கு உணவு அருந்த குடும்பம் இருப்பார். मैं राहगीर हूँ, मुसाफिर हूँ, मुझे भूख लगी है, कुछ खाने को दीजिए. ठीक है, अच्छा ठहरो, हम अभी आते हैं, अभी बढ़ रहा हूँ कहते हुए अंदर जाते हैं. कुछ उसे खाने के लिए लाकर देते हैं तो वो खा लेता है. उसकी भूख की शांति हो जाती है, पेट की शांति हो जाती है, वही निरंब उड़கிறது. उसके बाद कहता है, क्या कहता है जी ये चटाई हो दीजिए, और पाय ना बोलना कोई नहीं पढ़ते कर चटाई हो दीजिए और पाय ना बोलना पढ़ते कर. तो हमने क्या किया, चटाई भी दे दिया, पाय को चलो. उसके बाद वो कहता है 2 तकिए चाहिए, 2 तकिए दीजिए. 2 தலையணை கொடுங்கள். 2 எதுக்கப்பா? 1 என்னுடைய தலைக்கு, 1 என்னுடைய காலுக்கு. சரி, அதன் பிறகு கேட்குறான், ஐயா டேபிள் ஃபேன் இருக்குங்களா, கொண்டு வைங்க, எனக்கு காற்று வரணும், நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும். उसके बाद पंखा मांगता है. इस प्रकार जो नहीं करना चाहिए वो कराता है. अर्थात पहले जब पेट खाली रहता है तो अनरीति कार्य करता है. जब पेट भर जाता है सो उसका दिमाग खराब हो जाता है. वही रंबिय பிறகு அவனுடைய பார்வை மாறிவிடுகிறது. भरे बिगाड़हु डीट, डीट उसकी नज़र, बिगाड़हु बिगड़ जाता है, उसकी बुद्धि भ्रष्ट हो जाती है. वो क्या चाहता है? और भी आराम चाहता है, मस्ती चाहता है. அவன் வயிறு நிரம்பிவிட்டால் மேற்கொண்டு அவன் தூங்க அல்லது ஓய்வெடுக்க அல்லது இன்னும் கொஞ்சம் ஆனந்தமாக இருக்க விரும்புகிறான். அவனுடைய பார்வை கெட்டு போகிறது. பிகாரகு தீற்று, அவனுடைய பார்வை கெட்டு போகிறது. காலியாக இருந்தாலும் முறையற்ற செயல் செய்கிறாய், நிரம்பிவிட்டாலும் உன்னுடைய பார்வை தவறாக போகிறது. ஆகவே வயிறே, நீ ஏன் எனக்கு முதுகாக இருக்கக்கூடாது? पीठ मुझे पार ஒன்றும் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கும். उसके वो अपने आप रहता है, नहाते हैं साफ करते हैं तो चुप रहता है, वो कुछ नहीं मानता हमसे. लेकिन ये पेट जो है
इतनी सारी परेशानियाँ हमें उठानी पड़ती हैं पेट के कारण। इसलिए रहीम कहते हैं, हे पेट तू क्यों न बनेगा पीठ। रहीम कहते सुपेट से पेट से कहते हैं, क्यों न भयो तू पीठ, ரீத்தே அன்ரீத்தே கர். காலியாக இருந்தால் முறையற்ற செயல் செய்கிறாயே, வரே நிரம்பி விட்டால் பிகாடகு தீட்டு, என்னுடைய பார்வையை நீ கெடுக்கிறாயே, முறையற்ற செயலை செய்ய வைக்கிறாயே. ஆகவே வயிறே நீ நீ ஏன் முதுகாக மாறக்கூடாது. அதைத்தான் அப்படியா சொல்கிறார், இடுப்பை கோர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. உன்னோட வாழ முடியாதாப்பா, நீ ரொம்ப தான் தொந்தரவு பண்ணுற, டிஸ்டர்ப் பண்ணுற என்று சொல்கிறார். இப்படியாக इस प्रकार रहीम कहते हैं, पीठ अच्छा है, पेट जो है वो बुरा है. पेट के लिए सारी गंदी बातें, गंदी काम, गंदे कार्य करने पड़ते हैं. इसलिए हे पेट तुम पीठ बन जाओ, ये कहते हैं रहीम. तीसरा है, जो रहीम उत्तम प्रकृति, जो रहीम उत्तम प्रकृति का कर सकत कुसंग, का कर सकत कुसंग, चंदन विश्व व्यापत नहीं, चंदन विश्व व्यापत नहीं, लपटे रहत भुजंग, लपटे रहत भुजंग. आपने सुना होगा, अड़ोस पड़ोस के दोस्त जो बुजुर्ग होते हैं, उनके बाल बच्चे, युवक है, युवतियाँ हैं, बच्चे आपस में बात ही करते हैं, हम देखा जाता है. एक बोलता है, कहो भाई तुम्हारा बेटा क्या करता है. कहता क्या है, कुछ नहीं करता, ऐसे ही घूमता रहता है. उसके कुछ आवारे दोस्त हैं, उन दोस्तों के साथ, गुंडों के साथ वो बैठकर घूमता फिरता है. क्या कुछ कमाता है क्या, क्या कमाता है, कुछ नहीं कमाता. मुफ्तखोर है, झंडसोर, आता है, खाता है, सोता है, घूमता है, चले जाता है. उसके दोस्त आते हैं, चला जाता है. तो साथ वाला बोलता है, अरे यार तुम्हारा बच्चा तो बहुत बढ़िया था, बहुत अच्छा था ना, अब क्या कारण है, ऐसा क्यों बन गया. तो नंबर 1 बोलता है, नहीं जी वो अच्छा ये है, उसके साथी जो हैं वो इसको बिगाड़ देते हैं. उसके जो साथी हैं, मित्र हैं, ये इसको बिगाड़ देते हैं. என்னப்பா பண்ணுறது, எல்லாம் கெட்ட सहवासம். बुरे दोस्तों के साथ मिलता है, जो कुछ ना करना चाहिए वो सब करता है, कुछ कमाता नहीं, अपने आप आता है जाता है, जब चाहे आता है, जब चाहे जाता है, जब चाहे खाता है. हमारी बात एक भी बात वो नहीं मानता. நான் விசுவாசம் கேட்கறது இல்லைங்க. காரணம் அவன் நட்பு சரியில்லைங்க, ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை, அதான் அவன் இப்படி ஆகிட்டான். எப்போ வேணா வர்றான், நினச்சா போகிறான், ஒரு வேலை செய்கிறதில்லை, படிச்சுட்டு சும்மா கிடக்கிறான், दंड सोर साप्ट कोंडिरुक्கிறான். इस प्रकार दोनों बातें करते हम सुनते हैं बुजुर्ग, उनको उनसे रहीम कहते हैं. ऐसा नहीं है जी, ऐसा नहीं है. அப்படிப்பட்ட பிரிவுகளை பார்த்து ரஹீம் சொல்கிறார், ஐயா அப்படி அல்ல. நண்பன் கெட்டு போயிருந்தால் அவனை பார்த்து இவரும் கெட்டு போக முடியாது, கெட்டு போவான் என்று சொல்வது தவறு. ஏனென்றால் அவன் உண்மையிலேயே அவன் நேச்சராகவே அவன் நலனாக இருந்தால் அவனை கெட்ட சேர்க்கை, தீயவ சேர்க்கை அவனை ஒன்றும் செய்து விடாது. जो रहीम उत्तम प्रकृति स्वभाव से ही अच्छे होते हैं, जो स्वभाव से ही अच्छे होते हैं, चरित्रवान होते हैं, उत्तम होते हैं. क्या का कर सकत कुसंग, कुसंग उसका क्या कर सकता है. कुसंग ना बैड फ्रेंडशिप, தப்பான ஸ்நேகம், நட்பு அவனுக்கு எந்த விதமான கெடுதலும் செய்துவிட முடியாது. கா கர் सकत कुसंग, बैड फ्रेंडशिप क्या कर सकता है. जो रहीम उत्तम प्रकृति का कर सकत कुसंग, அவனை தீயவர் நட்பு ஒன்றுமே செய்ய முடியாது. நானே வாழ்க்கையிலே படங்களை பார்த்துருக்கிறேன்.
தீயவர் நட்பு என்பது நல்லவனுக்கு அவனை ஒன்றுமே கருத்து விடாது. ஆனால் தான் நல்ல மனிதனாக இல்லாமல் இருந்தால் தீயவர் சேர்க்கை இன்னும் அவனை தீயவனாக ஆக்குமே தவிர, எவன் இயல்பாகவே நல்லவனோ அவனை தீய பண்புகள் ஒன்றுமே செய்யாது என்பதை நீங்கள் உணருங்கள் என்று சொல்கிறார் ரஹீம் எங்களை பார்த்து. ஜோ ரஹீம் உத்தம் பிரகிருதி கா கரிசகத் குசங்கு. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு கபீர், ரஹீம். சந்தன் விஷ வியாபத் நகி லப்டே ரகத்து புசங்கு. காட்டிலே நிறைய மரங்கள் உண்டு, அதிலே சந்தன மரங்களும் நிறைய உண்டு. சந்தன மரங்கள் வாசனையாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், கூலாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இந்த வெயிலுடைய தாக்கம் தாழாமல் பாம்புகள் வந்து அந்த மரத்தை சுற்றி கொண்டிருக்கும், சந்தன மரத்தை சுற்றி கொண்டு படுத்திருக்கும். சந்தன மரம் இனிமையானது, குளுமையானது, மனமுள்ளது. ஆனால் பாம்போ விஷமுடையது. விஷப்பாம்பு சந்தன மரத்தை சுட்டுகின்ற பொழுது அந்த விஷம் சந்தன மரத்தை ஒன்றுமே செய்யாது. ஆக பாம்புக்கு தான் சந்தனவாசம் வருமே தவிர சந்தன மரத்துக்கு பாம்பு விஷம் வந்து அவரை ஒன்றும் பாதிக்காது. இது உண்மை. அதுபோல் தான் உண்மையிலேயே இயல்பாகவே நல்லவனாக இருந்தால் தீயவர் நட்பு அவனை ஒன்றுமே செய்யாது. அவன் தீயவனாக இருப்பான், இவன் நல்லவனாக இருப்பான். நீங்கள் வாழ்க்கையிலே அப்படி பார்த்துருக்கலாம், அறிந்திருக்கலாம். நான் நிறைய பேரோட பழகிருக்கேன், அப்படி அறிந்திருக்கிறேன். जो रहीम उत्तम प्रकृति का कर सकत कुसंग, जो स्वभाव से ही अच्छे होते हैं, चरित्रवान होते हैं, उन्हें कुसंगति बैड फ्रेंडशिप कुछ नहीं बिगाड़ सकेगी, அவனை கெடுத்து விட முடியாது. उदाहरण के लिए जंगल में चंदन के पेड़ अनेक होते हैं, उसके सुगंध से, उसकी शीतलता से वशीभूत होकर सांप आते हैं, उससे लपटे रहते हैं. फिर भी चंदन का पेड़ वैसे के वैसे ही रहता है, वो चंदन ही रहता है. जहरीला सांप ही रहता है. விஷப்பாம்பு தான், சந்தனமரம் தான். ஆகவே எவன் நல்லவனோ அவனை இயல்பாகவே நல்லவனோ அவனை தீயவ சேர்க்கை ஒன்றுமே செய்யாது. ஆகவே பெற்றோர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவனை இயல்பாகவே நல்ல மனிதனாக நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்கிறார் रहीम அவர்கள். रहीम कहते हैं जो रहीम उत्तम प्रकृति से उत्तम है, स्वभाव से ही चरित्रवान है. जो रहीम उत्तम प्रकृति का कर सकत कुसंग, का कर सकत क्या कर सकता है, क्या बिगाड़ सकता है. அவனை என்ன அவனை கெடுத்து விட முடியாது. चंदन विश्व व्यापत नहीं पहलते नहीं. चंदन मरते விஷம் பரவாது. வியாபத் நகி லப்டே ரகத்து புஜங், பாம்புகள் அதை தழுவி கொண்டிருக்கும், ஆனாலும் அதற்கு ஒன்றுமே ஆகாது. அதுபோல் தமிழில் சொல்வார்கள், அட்டாலும் ஔவையார் சொல்வார், அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது, அட்டாலும் பால் சுவையிற் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லர், நட்டாலும் நண்பல்லர், கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ஆக संगति के कारण कोई बुरा बन जाता है, ये असंगत बात है, संगत बात नहीं है. इसीलिए हमें इस पर ध्यान देना चाहिए और हमें स्वभाव से ही चरित्रवान बन के रहना चाहिए. यही इस प्रस्तुत दोहे में रहीम का संदेश है. और कौन धनवान है, अगला दोहा है, धनी रहीम जल पंख को लघुजिय प्रियत अगाए. धनी रहीम जल पंख को लघुजिय प्रियत अगाए, उददी बढ़ाई को कहे जगत प्यासो जाए. उदई बढ़ाई को कहे जगत प्यासो जाए.
उददी बढ़ाई जो कोक है, जगत प्यासो जाए। उददी सागर है, समुद्र है, समुद्र विशाल है, समुद्र का पानी विशाल है, वो बहुत गहरा है। उसका पानी जो है चाहे तो सारी दुनिया के लोग आकर के भरपेट उस पानी को पी सकते हैं। கடல் நீரை உலகமே வந்தாலும் கூட வயிறார குடிக்கலாம். அந்த அளவுக்கு நிரம்பியது கடல், நீர் நிரம்பிய கடல். ஆனால் அதை குடிக்க முடியுமா? கவிஞர் வாலி பாடுவார், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ என்று பாடுவார். அருமையான வரிகள். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையார் வருபவர் யாரோ, ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு யான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரா மதிப்பது சுலபம் என்று பாடியிருப்பார். ஆக அந்த கடல் நீர் குடிநீராக மாறாது. ஆனால் அது பெரியவனா, அது பணக்காரனா, ஆனால் உருவத்திலே பெரியது. அதே நேரத்தில் மழை பெய்கிறது. மழை பெய்கின்ற பொழுது சாலையிலே தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தேங்கிய தண்ணீரிலே நிறைய சிறு சிறு இன்செக்ஷன்ஸ் சொல்வார்கள், புழுப்பூச்சிகள் அதில் பிறக்கின்றன. அதற்கு எப்படி உணவு? அதுக்குரிய உணவு என்ன என்றால் அந்த சேற்று நீரை குடித்து அவைகள் வாங்கின்றன. அந்த சின்ன சேராக இருந்தாலும் கூட அந்த சேற்று நீர் அந்த சின்ன ஜீவராசிகள் குடித்து வளர்வதற்கு, பிழைப்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கிறது. ஆனால் இந்த கடல் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆக இந்த சேற்று நீர் பெரியதா அல்லது கடல் நீர் பெரியதா என்று கேட்டால், எது பிறருக்கு உதவுகிறதோ அதுதான் பெரியதுங்கிறார் ரஹீம். சின்ன சின்ன உயிரினங்கள் கூட அதை வயிறு நிறைய கொடுத்து, அகாய் வயிறார கொடுத்து, வயிறு நிறைய கொடுத்து அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். என்ன சின்ன சின்ன அந்த ஜீவராசிகள் இதில் அந்த தேங்கியிருக்கின்ற சேற்று நீரில் சேராக இருந்தால், சேற்றிலே தாமரை வளர்வது போல சேற்று நீராக இருந்தாலும் கூட அதை குடித்து சின்ன சின்ன உயிரினங்கள் வயிறார குடித்து தாகம் தருகின்றன, அவை உயிர் வாழ்கின்றன. ஆனால் கடல் நீர் பெரிதாக இருந்தாலும் அது யாருக்கும் உதவாது. உலகமே அதை குடிக்கலாம், ஆனால் கூட யாருக்கும் உதவாது. பாருங்க, தன்ய ஹை பாடத்துக்குரியது, தன்ய ஹை நன்றிக்குரியது. எது? அந்த ஜல் பங்க், சேற்றில் இருக்கிற நீர். धनी रहीम जल पंख को लघु जीय पियत अगाय। लघु छोटे छोटे जीव जंतु पीते हैं। अगाय, अगाय मीन्स पेट भर पीते हैं, वயிறு நிறைய குடித்து உயிர் வாழ்கின்றன. ஆனால் அதுக்கு மாறாக உதவி சாகர் படாயி கோகை, அது பெருசாக இருக்கலாம், விஷால் உதத்தாய் விருந்து பறந்திருக்கலாம், ஆனால் ஜகத்து பியாசோ ஜாய், உலகமே வந்தால் கூட குடிக்கலாம். ஆனால் அது பெருசு சொல்ல முடியும், அதை பெரிதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அதை யாராலும் குடிக்க முடியாது. வாரி சொன்ன மாதிரி, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. ஆக உஸ்கோ பீக்கர் ஜகத் ஏ துனியா अपनी प्यास नहीं बुझा सकती. உலகமே வந்தாலும் குடிக்கலாம், ஆனால் நீரை குடித்து உலகம் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள, தடுத்து கொள்ள உலகத்தால் மக்களால் முடியாது. ஆக இது உயர்ந்தது. சிறிதாக இருந்தாலும் சேராக இருந்தாலும் கூட அந்த நீர் சிறு சிறு ஜீவராசிகள் வயிறார குடிப்பதற்கு பயன் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் விரிந்து பறந்திருந்தாலும் கூட கடல் நீர் யாருக்கும் குடிப்பதற்கு ஏற்றதாக இல்லை. ஆகவே கடல் நீரை விட அந்த சேர் நீரே
த கிரேட் உயர்தியர் சொல்கிறார் ரஹீம் அவர்கள். धनी रहीम जलपंख को लघु जिय पियत अगाय लघु जिय पियत अगाय उददी बड़ाई को कहे जगत प्यासो जाय. उददी सागर, जलपंख कीचड़ में रहने वाला पानी, कंदला पानी. धनी धन्य है வாழ்க, போற்றுதற்கு உரியது. लघु जिय छोटे जीवन, पियत पीते हैं, अगाय पेट भर पीते हैं. उददी बड़ाई को कहे जगत प्यास हो जाए. கவியரசர் பாடுவார், ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது. ஒதிய மரம் என்ற மரம் பெருத்திருக்கும், ஆனால் அது வீட்டுக்கு நாம் உத்தரவாக போட முடியாது. ஒதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. உருவத்தில் சிறியது கடுகு, கடுகானாலும் காரம் போகாது. ஆக தோட்டத்தை வைத்து யாரையுமே நீங்கள் மதிக்க வேண்டாம். அவனுடைய தகுதி என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, அதை வைத்து நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுங்கள். जो दूसरों के लिए उपयोगी होता है, हितकारी होता है, उसका सम्मान कीजिए. जो चाहे वो छोटा ही क्यों न हो, लेकिन वो बड़ा हो, मोटा ताजा हो, लेकिन किसी का अहित करता हो, किसी का हित नहीं करता हो, किसी के लिए उपयोगी सिद्ध न हो, तो उसको बड़ा मानना बेवकूफ़ी है, उसको बड़ा मानना ठीक नहीं है. इसलिए वही बड़ा होता है जो दूसरों के लिए काम आता है, चाहे वो छोटा हो या बड़ा. इसलिए हमें उसी को बड़ा मानना चाहिए जो दूसरों के लिए लाभदायक है, दूसरों के लिए उपयोगी है, दूसरों के लिए जीता है, सेवा करता है. दोबारा मैं कहता हूँ. पहला है, जो गरीब से हित करे ते रही बडलो, कहा सुदामा बापरो कृष्ण मिताई जो. दूसरा है, रही मन कहत सुपेट सो, क्यों न भयो तू पीठ. रीते अनरीते कर, भरे बिगाड़हू दीठ. दीठ दृष्टि, बिगाड़हू बिगाड़ता है, हमारी नज़र को तो बिगाड़ता है, हमारी बुद्धि को भी बिगाड़ता है. तीसरा है, जो रहीम उत्तम प्रकृति का कर सकत कुसंग, चंदन विश्व व्यापत नहीं, लपटे रहत भुजंग. चौथा है, धनी रहीम जलपंख को लघु जिय पियत अगाय, उददी बड़ाई को कहे जगत प्यासो जाए. ये चारों दोहा मैंने आपको अभी सिखाया है, क्योंकि समय के अभाव के कारण मुझे कुछ सेलेक्टेड पोएम लेना पड़ते हैं, क्योंकि आप लोग हमेशा बिजी रहते हैं. आजकल सब लोग बिजी रहते हैं, ये बात नहीं कि सब चुप रहते हैं, हर कोई बिजी रहता है. तो इस समय ज़्यादा समय लेने से उन्हें क्या है, थोड़ा सा परेशानी पेश आएगी. इसीलिए मैं उनसे बचाने के लिए, उनको परेशानी से बचाने के लिए समय कम लिया करता हूँ, समय कम लेना चाहता हूँ, ताकि मैं आपको परेशान ना करूँ. इसी विचार से मैं कम लेता हूँ. कम लेने पर भी उसको अच्छी तरह भाव बताने जाता हूँ, लगता हूँ, और अभी आगे भी कल लगूँगा. और आपसे प्रार्थना है, अभी तक मैंने जो सुनाया है उसे आपने सुना है, देखा है और सुना है. अगर आपकी समझ में कोई बात ना आए तो कृपया मुझे फ़ोन कर दीजिए. 9943645461 एक नंबर है. दूसरा नंबर है 8807848261, ये दूसरा नंबर है. दोनों में ही व्हाट्सएप है, आप व्हाट्सएप भी कर सकते हैं और पूछ सकते हैं. डायरेक्टली आप कॉल कर सकते हैं. जो भी समय हो
समय की चिंता नहीं है, मैं आपके लिए तैयार रहूँगा। आपके संदेह का समाधान ज़रूर करूँगा, इसमें कोई संदेह नहीं है, कमी नहीं है। ये मैं आपको वास्तविक बात कहता हूँ, क्योंकि सिखाना मेरा काम है, सीखना आपका काम है। ये जो अभी तक मैंने जो लिया है, ये सब्जेक्ट जो है दक्षिण भारत हिंदी प्रचार सभा के प्रवीण उत्तराज छात्रों के पाठ्यक्रम से मैंने इन दो को चुना है, और भी जो है उनको चुनूँगा और आपको सिखाऊँगा। आप इससे लाभान्वित होवें। जहाँ तक हो सके सब्सक्राइब करें और शेयर करें और कमेंट्स में अपना विचार मुझे बताएं। इतना कहते हुए मैं आज का ये भाषण समाप्त करना चाहता हूँ। இத்துடன் நான் என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் செய்யலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம், நீங்கள் தகவல் அறிந்து கொள்ளலாம், சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கும் வரை विடைபெறுவது अडियन आर सुंदरराजन। कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन। धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी। जय हिंद।